இந்த துணி கோலமா கண்ணுக்கு லட்சணமா கண்ணி மறி மடியிலே மந்தைக்கு மத்தியிலே விசுவாசி நம்மையோ நகம் சேர்த்திட சமாதான சந்தோஷம் பூமியில தங்கிட அன்பிற்குரியவர்களே, திருச்சி அருங்கொடை இல்லத்தில் வருகிற 24/12/2023 ஞாயிற்றுக்கிழமை இரவு கிறிஸ்து பிறப்பு விழா வழிபாட்டு கொண்டாட்டங்களில் பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம். இரவு 10 மணிக்கு திருச்சப மாலை, 10:30 மணிக்கு இறை புகழ்ச்சி, 11:30 மணிக்கு கிறிஸ்து பிறப்பு விழா நள்ளிரவு திருப்பலி. இந்நிகழ்வுகள் அனைத்தும் KC திருச்சி மற்றும் அருங்கொடை இல்லம் யூடியூப் சேனலில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். இந்த உலகத்திற்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளியாக வருகிறார். மனிதனுடைய வாழ்வு குழம்பி போய் இருக்கின்ற பொழுது, என்ன செய்வது என்று நாம் தத்தளித்து கொண்டு இருக்கின்ற பொழுது, ஏதோ இந்த ஆண்டவர் உலகின் வழியாக நமக்கெல்லாம் வழியாக, பாதையாக, ஆயனாக நமக்காக வந்திருக்கிறார். ஏதோ இந்த ஆண்டவர் அப்பத்தின் வடிவில் நம் முன்பாக எழுந்துள்ளி இருக்கிறார். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நற்கருணை ஆராதனையிலே நீங்கள் உங்களையே நீங்கள் சரியான விதத்தில் ஆயத்தப்படுத்தி கொண்டு பராக்குகளுக்கு இடம் கொடுக்காமல், வேறு எந்த சிந்தனைகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் நீங்கள் இடம் கொடுக்காமல், ஆண்டவரே என் வாழ்வில் இருக்கக்கூடிய இருளான அந்த பகுதிகளை ஒப்புக்கொடுக்கிறேன், பாரமான நெருக்கடியான அந்த வேலைகளை சூழல்களை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதோ அந்த இடையர்களுக்கு எவ்வாறு மகிழ்ச்சியூட்டக்கூடிய நற்செய்தி நீர் தந்தீரோ, ஞானிகள் வழிதவறி போன பொழுது ஆண்டவரே இதவருக்கு வழிகாட்டும் மென்மையினாய் இருந்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை விட்டு பிரியாதிருக்க, உம்மையே பற்றி கொள்ள வழிகாட்டும் மென்மையினாய் எங்களுக்குள்ளாய் வாரும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி இதோ இந்த வேளையில் இந்த ஆராதனை பாடல் வழியாக நம் முன்பாக எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த ஆண்டவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா,
எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ஆம் ஆண்டவரே, இதோ பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்பு தூணாகவும் இருந்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்தியது போல மேகத்தம்பமாய் எங்களை நீர் ஆளுகை செய்வீராக. எவ்வாறு மோயிசனோடு முகமுகமாய் நீர் பேசினீரோ, ஒரு நண்பனைப் போல நீர் அவரோடு எவ்வாறு பேசினீரோ, அதே போல் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆளுகை செய்யும்படியாய், ஆண்டவரே எங்களோடு உம்முடைய பிரசன்னத்தை கொடுத்தருளும்படியாய், நாங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தும்படியாய் எங்களையே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் செயல்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே என்று சொல்லி நம்மையும் நம்முடைய செயல்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த 2 தினமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு சிறப்பு நற்கருணை ஆராதனையை நம்ம மேற்கொண்டு வருகிறோம். இது இன்றைக்கு 3வது நாள். 3வது நாளில், குறிப்பாக இறுதி நாளில், இறுதிக்கட்ட நேரத்தில் ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நம்மையே நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் கடவுள் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இருள் சார்ந்த பகுதிகள் எல்லாவற்றையும் என்கிட்ட ஒப்படைங்க, நான் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒளியாக வர இருக்கிறேன் என்று நமக்கு அறிவிப்பை கொடுக்கிறார். பாருங்க, யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 5 மற்றும் 9 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. 9வது வசனத்தில், அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. அப்போ அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. இந்த உலகம் தொடக்க நூல்ல அதிகாரம் 1 நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தை கடவுள் படைப்பதற்கு முன்பாக உருவற்று வெறுமையாய் இருந்தன. அப்ப கடவுள் முதல்ல எதை படைக்கிறார் அப்படின்னா, ஒளி உண்டாகுக என்று சொல்கிறார். அப்ப கடவுளுடைய ஆவியானவர் நீர்த்திரள் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒளி அந்த இருளை அங்க அப்புறப்படுத்துகிறார். அப்ப இருள் எங்கே இருக்கிறதோ அங்கு வாழ்க்கை இல்லை. நம்ம எல்லாமே பார்க்குறோம். நம்ம இரவு படுக்கிறோம், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறோம், ஆஃப் பண்ணலாம் பார்க்குறோம், நம்ம அப்படியே முடங்கி போய் கிடக்கிறோம். அப்போ அங்கே வாழ்வு இருக்கிறதா, ஒரு சுணக்கம், ஒரு தளர்ச்சி அங்கே ஏற்படக்கூடியதை நாம் பார்க்குறோம்.
அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில தீமையினால் நாம் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது, பாவத்தினால் நாம் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதமான தேக்க நிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கடவுள் சொல்றாரு பாருங்க, அதாவது அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. அப்போ அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி இந்த ஆண்டவர் தான். இந்த அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த ஆண்டவர் தான். இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெருக்கடிகள், வேதனைகள், பாரங்கள், பாவ நாட்டங்கள், பாவ உணர்வுகள் அனைத்திலிருந்தும் என்ன செய்வார் அப்படின்னா நமக்கு விடுதலை கொடுக்கிறாரு, நம்ம பாதுகாக்கிறாரு. அப்ப இருள் நம்மோட இருக்கிறப்ப நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்குமா? பாருங்க, பாவத்தோட இருக்கிறாங்க, அவங்க இறந்து போன மனிதர்களாக இருக்கிறாங்க. இதான் ஊதாரிமனிதனோட உவமையில் நாம் பார்க்கிறோம். இவன் என் மகன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைக்க பெற்றுள்ளான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இருளாய் இருந்த அவனுடைய வாழ்க்கையில கடவுள் ஒளியாய் இருக்கிறாரு, பிரகாசமாய் இருக்கிறாரு. அதே போல இன்றைய நாள்ல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒளியாக நம்முடைய இதயத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் வர இருக்கிறார். உலகிற்கு ஒளி வந்து கொண்டிருந்த அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது பார்க்கிறோம், வந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் நம்முடைய இதயத்திற்குள்ளாய் குடிகொள்ள இருக்கிறார். ஆகவே இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்கு, அதே போல பொருளாதார நெருக்கடி, உடல் சார்ந்த நோய்கள், உறவு சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாம் நமக்கு என்ன செய்யுதுன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு தளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு நாம உறவு, இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்பது உறவின் விழா, ஒன்றிப்பின் விழா. அப்ப நம்ம எல்லாரோடையும் பேசுறோமா? யார்கிட்டையாவது பிணக்கோட அப்படியே முறைப்பாட்டோட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? கொஞ்சம் நம்மையே நாம ஆயத்தப்படுத்தி பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாம இருக்கிறோம். ஆகவே அன்பு பிள்ளைகளே, இதோ இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்வை ஒளிவிப்பதற்கு ஒளியாக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்துல உங்களையே நீங்கள் ஒப்பு கொடுப்போம், நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உடல் உறுப்புகளையும் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இருளான பகுதிகள், பாவ வாழ்க்கைகள், பாவ நாட்டங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். இன்னும் நமக்கு நேரம் இருக்கிறது. நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தகுந்த தயாரிப்போடு ஒப்புரவருடைய ஆழத்தில் பங்கு கொள்ளுங்க. நம்ம எசையா புத்தகம் அதிகாரம் 59 இறைவார்த்தை 1 மற்றும் 2 வாசிக்கின்றோம். மீட்க முடியாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை, கேட்க இயலாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகிவிடவில்லை. உங்கள் தீச்செயல்களே, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் கடவுளுக்கும் பிளவை உண்டாக்கியுள்ளன அப்படின்னு சொல்லி அங்க இறைவாக்கினர் எசாயா எடுத்து உரைக்கிறார். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, இன்னும் கடவுள் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த ஒளி நம்முடைய இதயத்துக்குள்ள வருவதற்கு, இந்த ஒளி நம்முடைய குடும்பத்துக்குள்ள வருவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைய நாளில் தகுந்த பாவ சங்கீர்த்தனத்தை நீங்கள் மேற்கொண்டு இந்த ஒளியாம் கிறிஸ்துவை நம்முடைய இதயத்தில் நாம் பெற்றுக்கொள்ள, நம்முடைய குடும்பத்தில் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும். உம்முடைய ஆவின் வல்லமையினால் எங்களை நிரப்பும். அன்னை மரியாளை நீர் உம்முடைய வல்லமையினால் நிரப்பினது போல, திரு தூதர்களை உம்முடைய வல்லமையினால் நிரப்பினது போல எங்களை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மையை நாம் ஒப்புக் கொடுத்து இந்த பாடல் வாயிலாக ஆண்டவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உந்தன் ஆவியால். ஆம் ஆண்டவரே, இதோ அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொன்ன பொழுது அங்கு அன்னை மரியாள் தயங்கினார். இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்று என்று தன்னுடைய தயக்கத்தை வெளிப்படுத்திய பொழுது கபிரியேல் தூதர் அன்னை மரியாளிடம் தூய் ஆவியார் உம்மீது நிழலிடுவார் என்று சொல்லி அங்கு வாக்குறுதி கொடுத்தார். அதே போல அன்பு ஆண்டவரே, இதோ இன்றைய நாளில் நீர் ஒளியாகிய நீர் என்னுடைய இதயத்திற்குள் வர, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் நீர் குடிகொள்ள,
உம்முடைய ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பும்படியாய் எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். ஆம் ஆண்டவரே, திருத்தூதர்கள் முடங்கி போய் கிடந்தார்கள். நீர் இறந்து போன பொழுது ஆண்டவரே அவர்கள் அச்சத்தினால் இருளினால் சூழப்பட்டிருந்தார்கள். ஆனால் நீர் வாக்குறுதி கொடுத்தீர், நான் தந்தையிடம் செல்வேன், தந்தையிடம் சென்று தூய ஆவியார் என்னும் துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தீர் ஆண்டவரே. இதோ இந்த பெந்தெகோஸ்து பெருவிழாவிலே ஆண்டவரே அக்கினி வடிவில் திருத்தூதர்களுடைய வல்லமையினால் நிரப்பினது போல இயேசுவே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருள் படர்ந்திருக்கிறது தகப்பனே. உறவு சார்ந்த பிரச்சனைகள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ளாய் உறவு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றன ஆண்டவரே. இதோ நாங்கள் கருத்து வேறுபாடுகளினால் பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலை தகப்பனே. இதோ நாங்கள் உறவுகளோடு ஒற்றுமையாக இல்லாமல் பிரிந்து வாழ்வதனாலே நாங்கள் இதோ சோகத்தோடும் முகவாட்டத்தோடும் வாழக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் தகப்பனே. இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பும்படியாய் இழந்து போன உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய அந்த சூழலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தந்திரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்மையே நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். அன்பின் பரலோக பிதாவே, ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் சந்தித்து வருகிற கிருபைக்காக, உம்முடைய உடனிருப்பை கொடுத்து வருகிற உம்முடைய மாறாத பேரன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இது நீர் எங்களுக்கு அடைக்கலமாக, கோட்டையாக, அரணாக இருக்கிறீர் ஆண்டவரே. இது எதிரிகள் எங்களுக்கு பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை ஏற்படுத்தினாலும் ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை தகர்த்தெறிகிறது, அப்புறப்படுத்துகிறது ஆண்டவரே. இப்படி எதிரிகளுடைய பார்வையிலிருந்து, எதிரிகளுடைய செயல்களிலிருந்து நீர் எங்களை தாங்கி வருகிற கிருபைக்காய், பாதுகாத்து வருகிற கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவே ஆண்டவரே, உலகிற்கு வழியாக வந்தவரே, இதோ இந்த நாளில் எங்களையே நாங்கள் ஒப்புக்கொடுத்து தயாரித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இதோ இன்று இரவு நாங்கள் உம்முடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக எங்களை நாங்கள் ஆயத்துப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் தகப்பனே. இருள் சூழ்ந்த எங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய ஒளியை எங்களுக்கு நிறைவாய் தருவீராக. அன்று எவ்வாறு இந்த உலகு வெறுமையாய் இருந்ததோ, உருவற்று கிடந்ததோ, அப்பொழுது ஒளி உண்டாக என்று சொல்லி எவ்வாறு உம்முடைய வார்த்தையை அனுப்பி இந்த உலகிலே ஒளியை கொடுத்தீரோ, அதே போல ஆண்டவரே, உம்முடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அன்பு தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா நிலைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் பெற்றோருக்கான அந்த உறவு முறிந்து போய் கிடக்கிறது தகப்பனே. இதோ கணவன் மனைவிக்கான உறவானது சிதைந்து போய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இந்த ஒற்றுமை இல்லாததனால், இதோ சமாதானம் இல்லாததனால்
வாழ்க்கை இருளாய் போயிருக்கிறது தகப்பனே. இப்படி ஆண்டவரே குழப்பங்களோடு சமாதானம் இல்லாமல் வாழக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் தொடுவீராக. உம்முடைய பிரசன்னம் அவர்களுக்கு பிரகாசத்தை கொடுப்பதாக, ஒளி கொடுப்பதாக. ஆண்டவரே இதோ குழம்பி போயிருந்த அந்த ஞானியர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், அந்த வழிகாட்டுதல், உம்முடைய விண்மீன் ஆண்டவரே எப்படி வழிகாட்டுதலை கொடுத்ததோ, உம்முடைய இலக்கை அடைவதற்கு, உம்மை சந்திப்பதற்கு தேவையான அந்த வழிகாட்டுதலை கொடுத்ததோ, அதே போல் ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ள வேண்டும். நீர் எங்களுடைய குடும்பத்திலே ஒருவராய், உன்னுடைய குடும்பத்தை ஆளுகை செய்பவராய், உன்னுடைய குடும்பத்திலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்பவர்களாய் வாழ ஆண்டவரே நாங்கள் தடுமாறி போய்விடாமல் நீரே எங்களுக்கு வழிகாட்டும் விண்மீனாய் இருப்பீராக. அன்பு தெய்வமே, இதோ எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆவியின் வல்லமையினால் எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்துவீராக. இயேசுவே ஆண்டவரே, விடுதலை கொடுப்பவரே, உலகின் வழியாய் இருப்பவரே, இதோ இந்த நாளிலே நாங்கள் உம்மை பெற்றுக்கொள்ள, உம்மை அனுபவிக்க, உம்முடைய சுவிகார பிள்ளைகளாக மாற வேண்டிய அருளை எங்களுக்குள்ளே நிறைவாய் நீர் தருவீராக. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக, உமக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டிய அந்த அருளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தந்திரளும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்று எவ்வாறு உம்முடைய பிரசன்னம் அன்னை மரியாளை நிழலிட்டதோ, அதே போல எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னம் நிரப்புவதாக. எங்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறையான உணர்வுகளையும் அப்புறப்படுத்துவதாக. இயேசுவே ஆண்டவரே, இன்றைய நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களோடு இருந்து எந்த விதமான விபத்தும் ஆபத்தும் பொல்லாப்பும் அணுகாதபடி நீரே காத்தருள்வீராக. எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமளமாய் இருப்பீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். 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 மாண்புயருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் கண்டு அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகிறோ. ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருபவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருபவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய 4வது வாரத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய ஆழமான சிந்தனை, நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்பதனை நமக்கு எடுத்துரைக்கிறது. நம்ம கடந்த வாரங்களில் வாசிக்க கேட்ட நற்செய்தியை கொஞ்சம் உற்று நோக்கணும் அப்படின்னா, அதில் ஒவ்வொரு நாளும் கடவுள் ஒவ்வொரு நபரை தொடுகிறார். யோசேப்பை தொடுறாரு, அதே போல் சக்கரியாவையும் எலிசபெத் அம்மாளையும் தொடக்கூடிய ஒரு நிலை, அன்னை மரியாளை தொடுகிறார். இப்படி ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவர் தடுத்தாட்கொள்கிறார். தன்னுடைய மகனுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு தயாரிக்கக்கூடிய ஒரு சூழலை ஆண்டவர் அங்கே உருவாக்கி கொடுக்கிறார். இன்றைய நாளில் குறிப்பாக நாளைக்கு நாம் நம்முடைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நம்மை நாம் தயாரித்து கொண்டிருக்கிறோம். இறுதிக்கட்ட அந்த தயாரிப்பில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம், பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் கபிரியேல் தூதரை போல நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டும். எப்படி அந்த கபிரியேல் தூதர் போயிட்டு அந்த இடையர்களுக்கு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று சொல்லி அறிவித்தாரோ, அதே போல் நாளைக்கு நாம் ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாட நாம் காத்து கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அந்த செய்தியை நமக்குள்ளே மட்டும் அப்படியே நாம் புதைத்து விடாமல் எல்லா மக்களுக்கும், உலகில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், இனங்களை கடந்து, சமயங்களை கடந்து, மொழிகளை கடந்து ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவை நாம் அறிவிக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக, வெறுமனை வார்த்தையால் அல்ல, வாழ்வால் அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டிய ஆசிரை இறைவன் நமக்கு தந்தருள இந்த பலியில் நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தாவீதின் அரசு ஆண்டவர் முன் என்றென்றும் உறுதியாக இருக்கும். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவார்த்தைகள் 1 முதல் 5, 8 முதல் 12 மற்றும் 14 முதல் 16 வரை. தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களாலான அரண்மனையில் வாழ்கிறேன். கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா? என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண் முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீர் புகழுற செய்தேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஒரு இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாட்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உம் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது
உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றென்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லோரும் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். 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 நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உம் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். இரண்டாம் வாசகம். ஊழிக்காலமாக மறைபொருளாக இருந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 25 முதல் 27 வரை. சகோதரர் சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர். ஊழிக்காலமாக மறைபொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகியுள்ளது. என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வர். ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 முதல் 38 வரை. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்து தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நள்ளிரவு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நாம் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். திருவருகை காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை நாம் நம்முடைய கத்தோலிக்க திருவையோடு இணைந்து நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மையமான சிந்தனை, கடவுள் நமக்கு நற்செய்தி அறிவிக்க நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்புகளை நாம் கபிரியேல் தூதரை போல பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நமக்கு வலியுறுத்துகிறது. சமீபத்தில் எனக்கு தெரிந்த நல்ல ஒரு குடும்பம், ஒரு நல்ல ஆழமாக உண்மையாக பழகக்கூடியவங்க, அவங்க அலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஃபாதர் எங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்குறோம், அதை நீங்கள் தான் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவங்க வர்றாங்க, காரில் வர்றாங்க. வந்தவுடனே அவருடைய மகன் ஒரு 6 வயது அல்லது 7 வயது மகன் இருப்பான். அவன் உடனே காரை விட்டு இறங்கின உடனே, ஃபாதர், அம்மா அப்பா புது வீடு வாங்கியிருக்கிறாங்க, அதை நீங்கள் மந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி சிரித்த முகத்தோடு சொல்கிறான். அப்போ சொல்லிட்டு என்கிட்ட ஒடியாந்து சொன்ன உடனே மீண்டுமாக அம்மா அப்பா காரை விட்டு இறங்குறாங்க. அவங்கள உடனே பார்த்துட்டு, நான் தான் முதல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்படியே குதிக்கிறான். அப்படியே தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அப்போ நம்ம இந்த நிகழ்வை பார்த்த உடனே நம்ம எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்கின்ற பொழுது, மகிழ்ச்சியான காரியங்கள் வருகின்ற பொழுது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அதை நமக்குள்ளே மட்டும் நம்ம வைத்துக்கொள்ள மாட்டோம். மாறாக அதை எல்லாருக்குமே, நமக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் என்ன செய்வோம் அப்படின்னா, அதை அறிவிக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம், அது 4 வயதாக இருந்தாலும் சரி, 40 வயதாக இருந்தாலும் சரி, 6 வயதாக இருந்தாலும் சரி, 60 வயதாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் அந்த மனப்பான்மை என்பது ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னா, மகிழ்ச்சி. அது என்னட்ட மட்டும் இருக்கக்கூடாது, அதை பிறரோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது தான். அதான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் கபிரியேல் தூதர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆண்டவரிடமிருந்து வார்த்தையை பெற்று அன்னை மரியாளுக்கு போய் என்ன செய்கிறார் அப்படின்னா, நற்செய்தியை அறிவிக்கிறார். என்ன நற்செய்தி? இந்த மாதிரி உனக்கு தூய ஆவியோர் மீது நிழலிடுவார், உனக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை இஸ்ரேல் ஜனத்தை ஆளும், உலகத்திற்கு மீட்பராக இருப்பார் அப்படின்னு சொல்லி அங்கு கடவுளுடைய வார்த்தை அன்னை மரியாளுக்கு அறிவிக்கக்கூடியவராக கபிரியேல் தூதர் அங்கே இருக்கிறார். அப்போது இங்கே அன்னை மரியாளுக்கு என்ன அப்படின்னா, கேட்பவர், அதாவது செய்தியை கொடுப்பவர் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்னை மரியாள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா,
ஒரு விதமான குழப்பம், ஒரு விதமான பதட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க கேள்வி கேட்குறாங்க, இது எப்படி, யாரால முடியும், நான் எனக்குன்னு கல்யாணமே ஆகலையே என்று அங்கு வானதூதர்கிட்ட அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க தன்னுடைய சந்தேகத்தை அங்கு முன்வைக்கக்கூடிய ஒரு நிலை. அதற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி தூய ஆவியார் மீது வருவார், நிழலிடுவார், அந்த பிறக்க உனக்கு நீ கரு உருவாகுவ, உனக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை தூயது, அது இம்மானுவேல் என்று அழைக்கப்படும் என்று சொல்லி அங்கு வானதூதர் அன்னை மரியாளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை, அங்கு கடவுளுடைய உடனிருப்பை கொடுக்கக்கூடியதை நாம் நற்செய்தி வாசகத்தில் பார்க்குறோம். பல முறை இந்த நிகழ்வு நாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்போது இங்கு கபிரியேல் தூதர் அவர்கள் நற்செய்தி அறிவிக்கிறாங்க, அதோடு மட்டும் நிப்பாட்டி கொள்ளலை. மாறாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் அனைவருமே தங்களிடம் தாங்கள் பெற்றுக்கொண்டதை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறாங்க. இப்போ நம்ம கடந்த ஏற்கனவே முன்னுரையில் சொன்னேன் என்ன அப்படின்னா, நம்ம அதாவது கடந்த வாரங்கள் அந்த நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே யோசேப்பு என்ன செய்கிறார், கடவுள் அவரை தடுத்தாட்கொள்கிறார். அப்போ கனவு வழியாக கடவுள் அவரோடு பேசுகிறார். அப்போ நற்செய்தியை கொடுக்கிறார். மரியாளுக்கு என்ன நற்செய்தியை கொடுக்குறாங்க, மறைமாக விலக்கிவிட வேண்டும் என்று திட்டமிடுகிறார். அதான் யோசேப்பு அன்னை மரியாளின் மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு பார்வை. ஆனால் கடவுள் அவரை தடுத்தாள் கொள்கிறார். கடவுள் அவரை ஆட்கொண்ட பிறகு அங்கே என்ன நடக்கிறது, மரியாளை ஏற்றுக்கொள்ள அவர் அஞ்சலை என்பதை தான் நற்செய்தி வாசகத்தில் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம். அதே போல் சக்கரியா எலிசபெத்தினுடைய அந்த நிகழ்வு நாம் பார்க்குறோம். சக்கரியாவே கடவுள் ஆட்கொள்கிறார். அப்போ பாருங்கள், அந்த கடவுளை ஆட்கொண்ட பிறகு ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார், ஒரு குழந்தை பாக்கியம். அப்போ அவர் எப்படி இருப்பார், ஒரு நசீராக அவர் இருப்பார் என்று சொல்லி அங்கு தன்னுடைய மகனை குறித்து அவருக்கு ஒரு அழகான நற்செய்தி. அந்த நற்செய்தியை கேட்கின்ற பொழுது நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்னா, நாம் ஒருவேளை நெருக்கடியில் இருக்கலாம், நம்பிக்கை இழந்து போய் இருக்கலாம், சோகத்தில் முகவாட்டத்தோடு இருக்கலாம். ஆனால் இந்த நற்செய்தியை நாம் பெறுகின்ற பொழுது அது நமக்கு மட்டில்லா மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றாக நமக்கு பார்க்குறோம். அதே போல தான் நற்செய்தி வாசகத்தில் கபிரியேல் தூதர் அந்த மங்கள வார்த்தையை என்ன செய்கிறாரு, அன்னை மரியாளுக்கு அறிவிக்கிறார். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாட நம்ம ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நற்செய்தி. கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இதயத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பிறக்க போகிறார். அதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிவிக்கவே இந்த விழா என்பதை நான் உணர்த்த வேண்டும் என்பதனை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பாருங்க, நாம் எசாயா புத்தகம் அதிகாரம் 40 இறை வார்த்தை 9 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். எசாயா புத்தகம் அதிகாரம் 40 இறை வார்த்தை 9, சீயோனே நற்செய்தி தருபவளே உயர் மலை மேல் நின்றுகொள், எருசலேமே நற்செய்தி உரைப்பவளே உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு என்று சொல்லி அங்கு எசேயா இறைவாக்கினர் சொல்கிறார். அடுத்து சொல்கிறார் பாருங்க, இதோ என் தலைவராகி ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார், அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார், அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார், அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன என்று சொல்லி அங்கு நற்செய்தி அறிவிக்க எப்படி நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்பதனை இறைவாக்கினர் எசாயா நமக்கு அழைப்பு கொடுப்பதை நாம் பார்க்குறோம். இதற்கு இணையான இன்னொரு பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா, எசாயா புத்தகம் அதிகாரம் 52 இறை வார்த்தைகள் 7 முதல்ல நற்செய்தி அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன என்று சொல்லி அங்கு நற்செய்தி அறிவிப்போருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை என்பதனை இறைவாக்கினர் எசாயா அதிகாரம் 52 இறை வார்த்தைகள் 7 முதல்ல நம்ம வாசிக்கின்றோம். மிக அழகாக நமக்கு குறிப்பிடுகிறார். அப்போது நம்ம நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இப்போ இயேசு என்ன செய்தார், தன்னுடைய பணி வாழ்க்கையில் என்ன செய்கிறார் அப்படின்னா, 12 சீடர்களை அனுப்புகிறாரு. அதே போல் 70 பேரை அனுப்புகிறார். 72 பேரை என்ன செய்கிறார் அப்படின்னா, பணி வாழ்க்கை 2 பேராக அனுப்பக்கூடிய ஒரு நிலை. அவங்கெல்லாம் போகிறாங்க. போயிட்டு திரும்பி வருகின்ற பொழுது என்ன செய்கிறாங்க, மகிழ்ச்சியோடு தங்களுடைய அனுபவத்தை
பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்பா நான் ஜெபம் பண்ணேன், அங்கே சுகம் கிடைக்குது, அற்புதங்கள் நடக்குது, வல்ல செயல் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா தங்களுடைய அனுபவத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இயேசுவினுடைய சீடர்கள் இருக்கிறாங்க. அப்போ நாம் நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதுதான் இங்கு எசாயா புத்தகம் அதிகாரம் 40 சரி, அதே போல் எசாயா புத்தகம் அதிகாரம் 52 சரி நாம் வாசிக்கின்றோம். அதே போல் ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 14 மற்றும் 15 இவ்வாறு வாசிக்கிறோம். அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாலன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள்? தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? இதை பற்றியே நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கின்றன என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று சொல்லி பவுலுடையார் நமக்கு எடுத்துரைக்கிறார். அப்போது என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம நம்பணும் அப்படின்னா நம்ம அனுப்பப்பட்ட என்ன செய்யணும் அப்படின்னா அறிவிக்கப்படணும். அப்போ அறிவிப்பதற்கு அனுப்பப்படணும். இதை அறிவிப்பதற்கு நம்ம முதல்ல நம்ப வேண்டும். நம்பலை, அறிவிக்கலை, அனுப்பப்படலை அப்படின்னா இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு ஒரு வழக்கம் போல் வரக்கூடிய ஒரு விழாவாக மாறிவிடும். அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் தாக்கமும் நமக்கு இருக்காது. இதை தான் இன்று நற்செய்தி வாசகத்தில் அங்கே கப்ரியேல் தூதர் செய்கிறார். ஒவ்வொரு மனிதர் வழியாக அங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா கடவுள் நற்செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ சீடர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நற்செய்தியை அறிவிக்க போகிறாங்க. எதை அனுபவித்தார்களோ, எதை கண்டார்களோ, எதை பெற்றுக்கொண்டார்களோ அதை என்ன செய்கிறாங்க? மக்களுக்கு அறிவிக்கிறார்கள். அதே போல் இன்றைய நாளில் ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நம்மையே நாம் தயாரித்து கொண்டிருக்கிறோம். அப்படி தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அனுப்பப்படுகிறோம். இந்த உலகத்திற்கு, குடும்பத்திற்கு, சமூகத்திற்கு என்ன செய்கிறோம்னா அனுப்பப்படுகிறோம். அப்போ நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பிறருக்கு அறிவிக்கணும். கிறிஸ்துவனுடைய பிறப்பு பெருவிழாவை பிறருக்கு அறிவிக்கணும். இயேசுனா யாரு? இயேசு அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார். இதுதான் நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். என்ன அப்படின்னா இந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு பயணிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, நற்செய்தியை நாம் அறிவிக்கணும். எப்படி நாம் அறிவிக்கணும்? ஒருவேளை நாம் அறிவிக்கக்கூடிய நற்செய்தி பிறருக்கு காயங்களை ஏற்படுத்தலாம். இப்போ உதாரணமாக யோனா இறைவாக்கினர் எடுத்துக்கலாம். யோனா இறைவாக்கினர் என்ன செய்கிறாரு? அவர் ஆண்டவர் அவரை அழைக்கிறாரு, தெரிவு செய்கிறார். நீ நினிவே நகருக்கு போப்பா அப்படிங்கிறாரு. நினிவே நகருக்கு என்னால் போக முடியாது அப்படிங்கிறாரு. என்ன காரணம்? அவர் நற்செய்தி அறிவிக்க போகலை. அவர் சொல்லக்கூடிய செய்தி 40 நாளில் நீங்கள் மனம் மாறலை அப்படின்னா அழிஞ்சு போயிடுவீங்க, கடவுள் உங்களை கொன்றழித்து விடுவார் என்று சொல்லி எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய செய்தி. நான் உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் தர்றாரு, கடவுள் உங்கள் நோயை சுகப்படுத்துகிறாரு, கடவுள் உங்களுக்கு வல்ல செயலை செய்வார், உங்களோட தொழிலை இன்னும் முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்வார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இன்றைக்கு பல நேரங்களில் ஜபத்துக்கு போகின்ற பொழுது அல்லது மக்கள் நம்மிடம் ஜபத்திற்கு வருகின்ற பொழுது ஆறுதலான வார்த்தையை சாமியார் சொல்ல மாட்டாரா? அல்லது அவங்க நினைக்கிற வார்த்தையை இன்னைக்கு எனக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாரு அப்படின்னு அவங்க நினச்சிட்டு வருவாங்க. அந்த வார்த்தையை சாமியார் சொல்ல மாட்டாரா? அவரோட வாயிலிருந்து அந்த வார்த்தை வராதா? உன் கடன் நெருக்கடியிலிருந்து ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார் அப்படின்னு சாமியார் சொல்ல மாட்டாரா என்று பலரும் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆண்டவரை அணுகி வருகின்ற பொழுது, குருக்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு வருகின்ற பொழுது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே போல தான் இங்கே யோனா இறைவாக்கினர் என்ன சொல்கிறாரு? நீ என்னப்பா அவருக்கு போய் அழிவின் செய்தியை கொடுக்க சொல்கிற? என்னாலலாம் முடியாது, நான் அப்படி போய் அறிவித்தேன் அப்படின்னா என்னை ஆளை காலி பண்ணிடுவாங்க என்பது தான் யோனாவினுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது. ஆனால் கடவுள் விட்டாரா? உடலை. அது அவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தும். அந்த மக்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். ஐயோயோ, இன்னும் 40 நாளைக்கு நான் நம்ம மனம் மாறலை அப்படின்னா 40 நாளுக்குள்ளே நம்ம செத்து போயிடுவோமே, நம்முடைய வாழ்வு அழிந்து விடுமே என்று சொல்லி அவர்கள் பயத்தில் இருக்கலாம். ஆனால் அவங்க வாழ்க்கையை அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க அப்படின்னா நெறிப்படுத்தி கொள்வார்கள், சரி செய்து கொள்வார்கள்.
இதை தான் யோனாவினுடைய அந்த வாழ்க்கையில் பார்க்குறோம். யோனா போகிறார். கேட்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் என்ன நடந்தது? அங்கே அவர்கள் மனம் மாறுகிறார்கள். நாங்கள் சாக்கு உடை உடுத்தி எல்லாருமே அரசன்லிருந்து ஆண்டி வர எல்லாம் செய்கிறாங்க. அப்படின்னா சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி அங்கே தவம் இருக்கிறார்கள், நோன்பிருந்து மன்றாடுகிறார்கள். கடவுள் தன்னுடைய பார்வையை, தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியை பார்க்குறோம். அதே போல தான் இந்த திருவருகை காலம் 4 வாரத்தை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை கொடுத்து இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கருத்து, ஒரு தீமில் என்ன செய்கிறோம் அப்படின்னா நமக்கு கொடுத்து அதை சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. உன் வாழ்க்கை நல்லா இருக்குதா, சரியாக இருக்குதா, சும்மா ஆடம்பரத்துக்கு வெளி ஆடம்பரம் வேண்டாம், வீண் செலவுகள் வேண்டாம், மாறாக உன் வாழ்க்கையை நீ பலப்படுத்திக்க, உன் வாழ்க்கையை தயார் செய்து கொள் என்பதனை இன்றைய நாளில் அந்த நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை என்ன செய்யுது அப்படின்னா இந்த 4 வாரங்களை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கிறது. இப்போ நாம் என்ன செய்யணும்? பாவ சங்கீர்த்தனம் பண்ணணும் குருக்கள் சொல்லுவாங்க. இது உங்களுக்கு நினைப்பீங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மக்களுக்கு கேட்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில பேர்லாம் சொல்கிறாங்க, அதாவது கூச்சமே இல்லாமல் ஒரு குருவானவர்கிட்ட பேசுகிறோம் என்கிற அந்த ஒரு விதமான குற்ற உணர்வு இல்லாமல், நான் பாவ சங்கீர்த்தனம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு ஃபாதர், 12 வருஷம் ஆச்சு ஃபாதர், 12 வருஷம் ஆச்சு ஃபாதர் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது இப்படி பாவ சங்கீர்த்தனம் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க மக்கள்? காரணம் அதன் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை, அல்லது ஒரு விதமான குற்ற உணர்வை, நெருடலை அவங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை. அப்போது வேணாப்பா, பாவ சங்கீர்த்தனம்லாம் வேண்டாம், அது போது கஷ்டமாக இருக்குது, நான் மீண்டும் மீண்டும் அதே பழைய வாழ்க்கையை போகிறேன், என்னால் முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, குருக்கள் வழியாக பேசுகிறாரு, அல்லது நற்செய்தி அறிவிக்கக்கூடிய மனிதர்கள், ஊழியர்கள் வழியாக கடவுள் பேசுகிறார். என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு நற்செய்தியை கேட்கக்கூடிய உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் பின்பற்றுவது கடினம், கடவுள் அன்பு செய்யும் சொல்கிறாரு, தூயதம் உன்னுடைய இதயம் தூயதாக இருக்கட்டும்னு சொல்கிறாரு. இப்படி என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியாத கடினமான காரியங்களை நம்முடைய கத்தோலிக்க திருவை போதிக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், போதிக்கிறாரு. இதனால் வாழ்வாக்க முடியாது, நான் என் போக்கில் நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி பலரும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை. எப்படி யோனா நீ சொல்லக்கூடிய செய்தி, நான் சொல்லக்கூடிய செய்தி நல்ல செய்தி அல்ல என்பதை அவர் உணர்ந்து மக்களுக்கு அறிவிக்க தயங்கினாரோ, அதே போல குருக்கள் உங்களிடத்தில் அல்லது ஊழியர்கள் நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறப்ப அங்கே என்ன நடக்குது அப்படின்னா கொஞ்சம் நெருடல், ஒரு விதமான இரட்டைத்தனமான இரட்டை மனநிலையில் வாழக்கூடிய ஒரு நிலை. அப்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அன்பு செய்யணும். இப்போ உதாரணமாக கிறிஸ்து பிறப்பு ஒரு உறவின் விழா, ஒன்றிப்பின் விழா. இப்போ நம்ம ஆண்டவருடைய விழாவை கொண்டாட போகிறோம், நம்ம அன்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா போதிக்கிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார், வார்த்தை மனு உருவானார், கடவுள் அவர் நம்மிடையே குடிகொண்டார். அப்போ நம்மிடத்தில் கடவுள் குடிகொள்ளணும் அப்படின்னா நம்முடைய இதயத்தில் வன்மம் இருக்கக்கூடாது, பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடாது, எல்லாரையும் அன்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். இப்போ நம்மளால் அன்பு செய்ய முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லாரையும் அன்பு செய்ய முடிகிறதா? எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல், பாரபட்சம் இல்லாமல் நம்மளால் எல்லாரையும் அவர்களாக ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? நிச்சயமாக கடினமான ஒன்று தான். ஆனால் அன்பு செய்ய முயற்சி எடுக்கிறோமா? அதை தான் கடவுள் பார்க்குறாரு. உன்னால் முடியாதுன்னு எனக்கு தெரியும்பா, ஆனால் இருந்தாலும் நீ முயற்சி எடுக்கிறாயா? நீ முயற்சி எடுத்த அப்படின்னா நான் என்ன செய்வேன்? உனக்கு பலன் கொடுப்பேன், இன்னும் போராடுவதற்கு, இன்னும் அன்பு செய்வதற்கு, அற்புதங்களை செய்வதற்கு உனக்கு தேவையான பலனை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் தன்னோட உடனிருப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போது நமக்கு கேட்பதற்கு கடினமாக இருக்கலாம், அல்லது செயல்படுத்துவதற்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் இறுதியில் அது நமக்கு எப்படியாக மாறுகிறது அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக, உறவுகளோடு ஒன்றிக்கக்கூடிய ஒன்றாக இது மாறிவிடுகிறது. அப்போ பிரியமானவர்களே,
இன்றைக்கு நற்செய்தி என்பது வெறுமனே அந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், ஆங்கிலத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, உங்களுக்கு வந்து நல்லதையே நல்லதையே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட நற்செய்தி மட்டுமல்ல, வாழ்வை நெறிப்படுத்த, வாழ்வை சரி செய்ய, ஒருவேளை அது வந்து கசப்புணர்வை ஏற்படுத்தலாம். இப்போ உதாரணமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது, மன்னிச்சு போகணும், விட்டு கொடுத்து வாழணும்னு சொல்கிறேன். நீங்கள் மன்னிக்கலை அப்படின்னா அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை நம்ம வந்து செயல்படுத்தி தான் ஆக வேண்டும். அதை செயல்படுத்தி நம்முடைய விழாவை, கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற பொழுது அது நமக்கு வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அன்பு பிள்ளைகளே, வெறுமனே கேக்குகளை பயிர்வது மட்டுமல்ல, அல்லது வந்து நம்முடைய அந்த கேளிக்கை விடுதிகளுக்கு சென்று சும்மா அப்படியே பார்ட்டி, கொண்டாட்டம், ஒரு செலிப்ரேஷன், அது மட்டும் கிறிஸ்து பிறப்பு அல்ல, அது மட்டும் நற்செய்தி அல்ல. மாறாக யாரெல்லாம் வந்து தேவையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும். ஒரு 4 இல்லங்களுக்கு போகலாம். இப்போ நான் 4 இல்லங்களுக்கு சென்று ஆதரவற்ற குழந்தைகள், அதேபோல் முதியோர் இல்லங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களை சந்தித்து நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, கவலைப்படாதீங்க, நற்செய்தியை நாங்கள் உங்களோட இருக்கிறோம், ஆண்டவருடைய அருளை, ஆண்டவருடைய உடனிருப்பை பெற்றுக் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்முடைய உடனிருப்பை நாம் வந்து வெளிப்படுத்த வேண்டும். இந்த திருப்பலிக்கு வருவதற்கு முன்பாக, அதாவது இன்னொரு இடத்துக்கு நான் திருப்பலிக்கு போகிறேன். அங்கே அந்த பணிப்பெண்கள், அதாவது வேலைக்கு போகக்கூடிய அந்த விமன் ஹாஸ்டல் மாதிரி பெரியவங்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த இடத்துல ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு அம்மா அப்படியே அழுகுறாங்க. நாங்கள் ஃபாதர்ஸ் ஒரு 4-5 பேர் இருக்கிறோம். அப்போ அந்த இல்லத்தினுடைய சகோதரி வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த அம்மா வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. நீண்ட நாட்களாக இந்த சகோதரி எங்களுடைய இல்லத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த சகோதரி இந்த முதிர்ந்த வயதிலும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறார், இன்னும் வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு ஃபாதர் வந்து அந்த அம்மாவை சொன்னாங்க, கடவுள் உங்களோடு இருக்கிறாரு, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கண்ணிலேருந்து பொலன்னு தண்ணீர் அப்படியே வருது. நாங்கள் உடனே சிஸ்டர் சொல்கிறாங்க, அழுவாதீங்க. உடனே ஃபாதர்ஸ் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து, கவலைப்படாதீங்கம்மா, அழுவாதீங்கம்மா, நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், கடவுள் உங்களோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு தேவையான உடனிருப்பை, ஆறுதலை நாங்கள் வந்து கொடுத்தோம். அவங்க சொல்கிறாங்க, உங்கள் ஆசீர்வாதத்தினால தான் ஃபாதர் நாங்களாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு இந்து சமயத்தை பின்பற்றக்கூடிய சகோதரி. அந்த சகோதரி அந்த இல்லத்தில் தங்கி இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. தங்குவதற்காக அந்த கண்ணீருடைய மடத்தை வந்து அவங்க வந்து பயன்படுத்தி கொள்கிறார்கள். பாருங்கள், பிற சமயத்தை சார்ந்த ஒரு சகோதரிக்கு நம்மளால் ஆன நற்செய்தியை நாம் இப்படி தான் கொடுக்க முடியும். அதே போல தான் வெறுமனே கேக்கு மட்டுமல்ல, கொண்டாட்டம் மட்டுமல்ல, இதை கடந்து இன்றைக்கு அல்லது நாளைக்கு நம்முடைய சமூகத்தில், நம்முடைய வீட்டு பக்கத்தில் யாரெல்லாம் உணவில்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்களோ, உடைகள் இல்லாமல் இருக்கிறாங்களோ, அல்லது உறவுக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறாங்களோ, அவங்கள போயிட்டு ஒரு மணி நேரம், சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, வாங்க எங்கள் வீட்டு சாப்பிட வாங்க, இல்லை இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்மிடம் இருக்கக்கூடியதை பிறட்டு நாம் வந்து கொடுக்கின்ற பொழுது அது மகிழ்ச்சியாக மாறுகிறது. ஆகவே அன்பு பிள்ளைகளே, கப்ரியேல் தூதர் அங்கே அன்னை மரியாளுக்கு அது வந்து இவர் நற்செய்தி அறிவிக்கிறாரு, அன்னை மரியாளுக்கு அது பாரமாக இருக்கிறது. என்ன பாரம்? அது எப்படி ஒரு கன்னி பெண்ணுக்கு வந்து ஒரு குழந்தை பெற்றெடுக்க முடியும்? சமூகத்தில் வந்து எப்படிப்பட்ட அவப்பெயரை வந்து அடைவாங்க? ஆனால் கடவுள் அவரை திடப்படுத்துகிறார். கேள்வி கேட்குறாங்க, சந்தேகங்களை எழுப்புறாங்க. இருப்பினும் அவங்க என்ன செய்கிறார் அப்படின்னா, தூதர் அவருக்கு நற்செய்தியை கொடுக்கிறார். கவலைப்படாத, கடவுள் உன்னோடு இருக்கிறாரு, கடவுளுடைய ஆவியான் வல்லமை உம்மீது நிழலிடும் என்று சொல்லி அங்கு கடவுளுடைய உடனிருப்பை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அப்போ ஒரு குழப்பத்தில் இருக்கின்ற பொழுது கப்ரியேல் தூதர் நற்செய்தியை கொடுக்குறாங்க, நற்செய்தி அறிவிக்கிறாங்க. அதே போல் நாமும் குழப்பத்தில் இருக்கின்ற பொழுது கடவுள் நற்செய்தி அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே போல் நாமும் நம்முடைய சமூகத்தில் யாரெல்லாம் குழம்பி போயிருக்கிறாங்களோ, துன்பத்தில் கைவிடப்பட்டவர்களாக கையறு நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், இம்மானுவேல் உங்களோடு இருக்கிறார் என்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த வரத்தை, நல் மனதினை, அந்த சூழலை இறைவன் நமக்கு உருவாக்கி தந்துள்ள வேண்டுமென இந்த பலியில் நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம்.
அனைவரும் நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தில் துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தில் துடிப்பு இருக்கும் வரை. அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூயாவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கையும் அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தாம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில்லாம் அல்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மேன்மேலும் இறைப்பற்றுடன்
உம் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன் பாகையமை பாரும். வானோர்த்தம் மரசே தாயேயம் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோர் என்றும்மை நீர் தள்ளாமல் என் காலத்துமை தற்காரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன் பாகையமை பாரும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.